சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் 40 மிக முக்கியமான நிர்வாகிகள் ராஜினாமா. முதல்வர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். அதிமுகவின் செயல்பாடுகள் சரியில்லை. அதிமுகவின் ஐடி விங்ஸின் செயலாளர் கோயமுத்தூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் தற்பொழுது அதிமுகவில் இன்று ராஜினாமா கடிதத்தை தலைமை அலுவலகத்தில் கொடுத்துள்ளனர். மேலும் இவர்கள் அனைவரும் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதைத்தான் அன்றைக்கே முதல்வர் விஜய் அவர்கள் பல மேடைகளிலும் பேசியிருப்பார். எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியையும் அதிகாரங்களையும் தவறாக எடப்பாடி பயன்படுத்தி அதிமுகவின் தொண்டர்களை பலிகளாக மாற்றிவிட்டார் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டையும் முதல்வர் விஜய் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருப்பார். மேலும் எடப்பாடி பழனிசாமியிற்கு தேவை பணமும் அதிகாரமும் மட்டும்தான். அதிகாரம் அதிமுகவின் தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் ஒருபோதும் அரசை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் எடப்பாடிக்கு வருவது கிடையாது. அதற்கான சூழலும் அமையாது. ஏனென்றால் அதிமுகவின் தலைவராக எடப்பாடியை தேர்வு செய்தது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் சசிகலா அவர்கள் அன்றைக்கு எடப்பாடியை கை காட்டியதுதான் என்றும் பல மேடைகளில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறார். 40 கோயமுத்தூரை சார்ந்த நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்து செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் தாவேகாவில் இணைய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்கிறார். அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் உட்கட்சி மோதலும் அதிகரித்து கொள்வதற்கு எடப்பாடியின் சுயநலமும் ஈகோவும் காரணமாக அமைந்துள்ளது. அதிமுகவில் தொண்டர்கள் எதிராக போலீஸ்கள் பாதுகாப்புடன் அதிமுகவின் அலுவலகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். இதற்கு காரணம் தொண்டர்கள் தன்னை எதிர்த்து அதிமுகவின் அலுவலகத்தை கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாகவே அதிமுகவில் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்புகளையும் குவித்து எடப்பாடி வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையான தொண்டர்கள் ஒருவரும் கூட எடப்பாடியின் பின்னால் கிடையாது. பெண்களும் இளைஞர்களும் கிட்டத்தட்ட அதிமுகவின் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது விசுவாசிகளும் விஜய் அவர்களை தேடி சென்று விட்டார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை உருவாகியுள்ளது. அதிமுக என்ற இடத்தை தாவேகா கைப்பற்றிவிட்டது. பெயர் மட்டும்தான் மாற்றம். ஆனால் உண்மையான அதிமுக அது தாவேகா தான் என்று செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக பேசி வருகிறார். நண்பர்களே, முதல்வர் விஜய் அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக 40 அதிமுகவின் நிர்வாகிகள் ராஜினாமா செய்தது சரியா தவறா?